நண்பர்களுக்கு வணக்கம். நான் போடுற இந்த Instagram வீடியோ வந்து அழிக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு காரணம் நெறையா பேரோட எதிர்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நெனைக்கிறேன். என்ன ஃபாலோ பண்றவங்களும் சரி, என்னோட வீடியோ பார்க்குறவங்களும் சரி, கிரிப்டோல வருமானம் இருக்கு. அது முறைப்படி கத்துக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டி நீங்க பண்றதா இருந்தா ஸ்டேக்கிங் பண்ணுங்க. எக்காரணம் கொண்டு ஒருத்தர் வச்சிருக்கிற காயின உங்க ஐடிக்கு, அதாவது உங்க ஐடிக்கு போட்டு அவங்ககிட்ட கையில பணம் குடுத்து ஸ்டேக்கிங் பண்ற மாரி இருந்தா தயவு செய்து பண்ணாதீங்க. அது எந்த காயினா இருந்தாலும் சரி. நான் பண்ற டான் காயினா இருந்தாலும், எக்ஸெல் ஆனாலும் சரி. என்னோட டீம்ல நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு போய் எக்ஸ்சேஞ்சில எப்படி கேஒய்சி பண்ணி எஃப்யூ சர்டிஃபிகேட் இருக்கிற எக்ஸ்சேஞ்சில போய் கேஒய்சி பண்ணி, அதில காயின் எப்படி பை பண்றது? அதில எடுத்துட்டு போய் நம்ம எப்படி ஸ்டேக்கிங் பண்றது? கம்பெனி வெப்சைட்ல போய் எப்படி ஸ்டேக்கிங் பண்றது? எல்லாமே ப்ராப்பரா கத்துக் குடுத்துட்டு இருக்கோம். அவங்களே ஐடி ஓப்பன் பண்றாங்க. அவங்களே ஸ்டேக்கிங் பண்றாங்க. கிரிப்டோல ஸ்டேக்கிங் பண்றது மூலியமா நெறைய வருமானம் வருது. இல்லன்னு சொல்ல வரல. நெறைய வருமானம் வருது. அது முறைப்படி எப்படி எக்ஸ்சேஞ்சுக்கு போய் சேல் பண்றதுக்கு கத்துக் கொடுக்க சொல்லுங்க. உங்கள யார் ரெஃபர் பண்றாங்களோ, அவங்க கிட்ட இத கத்துக் குடுத்து 4, 5 நாளானாலும் சரி, அத கத்துக்கிட்டு நீங்களே போய் எக்ஸ்சேஞ்சில காயின வாங்கி, எந்த வெப்சைட்ல சொல்றாங்களோ அவங்ககிட்ட போய் அந்த வெப்சைட்ல போய் ஸ்டேக்கிங் பண்ணுங்க. ரெஃபர் ஐடி மட்டும் அவங்ககிட்ட இருந்து வாங்குங்க. மித்தபடி எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட இருந்து கத்துக்கோங்க. அப்படி இல்லையா, அவங்களே வந்து உங்க ஃபோன குடுத்து, உங்க ஃபோன்லயே பண்ண வைங்க. அப்படி பண்ண வச்சா மட்டும் தான் உங்களுக்கும் ரெக்கார்ட் இருக்கும், அவங்களுக்கும் ரெக்கார்ட் இருக்கும். அதே மாரி எக்காரணம் கொண்டு ரூ. 1 இருந்தாலும் சரி, கையில வாங்காதீங்க. கையில குடுக்காதீங்க, கையிலயும் வாங்காதீங்க. எதா இருந்தாலும் பேங்க் மூலியமா பண்ணுங்க. அவங்க 10 ஐடி அக்கவுண்ட் குடுத்தாலும் சரி, அந்த 10 அக்கவுண்ட்டுக்கும் உங்க பணத்த அனுப்புங்க. எந்த ஒரு காரணத்திலயும் ரூ. 1 கூட கையில குடுக்காதீங்க. இது கவர்ன்மென்ட் ரெக்கார்ட் படி பண்ண முடியும். கவர்ன்மென்ட் ரூல்ஸ் படி 30% டாக்ஸா, அந்த டாக்ஸ் கட்டி நீங்க ஸ்டேக்கிங் பண்ணுங்க. இத்தன நாள் வெயிட் பண்ணீங்க. இந்த 4, 5 நாள்ல உங்களுக்கு பெரிய அம்பானி ஆகப் கிடையாது. ஸோ அத பார்த்து நீங்க பண்ணுங்க. நீங்க எந்த காயின் சொன்னாலும் சரி, அந்த காயின் வந்து குளோபல் மார்க்கெட்ல உலகம் ஃபுல்லா இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் 360, 370 எக்ஸ்சேஞ்ச் மேல இருக்குது. எஃப்யூ சர்டிஃபிகேட் இருக்கிறது மட்டும். ஓகேங்களா? அதர் எக்ஸ்சேஞ்ச் நெறைய இருக்கு. ஓகேங்களா? அந்த மாரி இருக்கிற எஃப்யூ சர்டிஃபிகேட் இருக்கிற எக்ஸ்சேஞ்சில அது லிஸ்ட் ஆயிருக்கான்னு பாருங்க அந்த காயின. அது லிஸ்ட் ஆயிருக்கா, அந்த எக்ஸ்சேஞ்சில போய் நீங்க காயின வாங்குங்க. ஓகேங்களா? அந்த மாரி இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சில போய் வாங்காத மட்டும் பாருங்க. தனியா ஒருத்தன் சொல்றாங்க, இந்த மூட்டைக்குள்ள தங்க மூட்டை இருக்குன்னு சொல்லி பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லி நெறைய ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்மள முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நம்ப கொஞ்சம் கண்ண தொறந்து பாருங்க. அவனுக்கு 1,00,000 காயின் வருது, 2,00,000 காயின் வருதுன்னா, அவன் போய் எக்ஸ்சேஞ்ச் வித்துக்கட்டும். அந்த காயின நம்ம ஐடிக்கு தள்ளி, அவன் பணத்த கையில வாங்குறான். ஸோ அப்படி பண்றதுனால யாருக்கு நஷ்டம் தெரியுமா? கவர்மெண்ட்க்கு நஷ்டம். ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறவன் ஒரு ரூ. 1000 அவங்க டாக்ஸ் கட்ட முடியாதா அவங்களால?